அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கும் ஒரு துவா தான் பார்க்க போகிறோம். என்ன துவான்னா, அதாவது குழந்தை பிறந்ததும் செய்ய வேண்டியவை. இஸ்லாத்தின்படி குழந்தை பிறந்ததும் என்னெல்லாம் செய்ய வேண்டியதுன்னு உள்ளதை பார்க்கலாம். அதாவது குழந்தைக்கு வலது காதில் முதலில் பாங்கு சொல்லணும், இடது காதில் இக்காமத்தும் சொல்ல வேண்டும். குழந்தை பிறந்த 7ஆம் நாள் பெயர் வைப்பதும், தலைமுடியை சிரைத்து முடியின் அளவு தங்கம் அல்லது வெள்ளி தர்மம் செய்வது சுன்னத். அதே நாளில் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் சுன்னத்தான அக்கீகா கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின்படி குழந்தை பிறந்ததும் செய்ய வேண்டியவை. அடுத்து குழந்தை பேச ஆரம்பித்ததும் இதை சொல்லிக் கொடுக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ், பொருள் என்னென்னா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவே தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து குழந்தை நன்றாக பேச ஆரம்பித்ததும் கீழ்வரும் இந்த ஆயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது என்ன ஆயத்துனா, வக்குலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யக்குன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யக்குன் லஹு வலியுன் மினத்துல்லி வ கபீருஹு தக்பீரா. இதுக்கு பொருள் என்னென்னா, அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்து கொள்ளாதவனும், ஆட்சியில் தனக்கு எந்த கூட்டாளியும் இல்லாதவனும், இன்னும் பலவீனத்தால் எந்த உதவியாளனும் இல்லாதவனுமாகிய அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று நபியே கூறுவீராக. இன்னும் அவனே மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக. அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 111வது வசனம் எல்லாம் வந்திருக்கு. இதை குழந்தைகள் பேச ஆரம்பித்ததும் இந்த ஆயத்தை கொஞ்சமாக சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த இஸ்லாத்தின்படி இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது. மறக்காமல் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.